சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பலாத்கார வழக்கில் திமுக அரசோட நடவடிக்கை திருப்திகரமாக இருக்கா இல்லை நடவடிக்கை? அதாவது இது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வன்முறை சம்பவங்களோ இல்லாட்டி அசம்பாதங்களோ நடக்கும்போது அதுக்குண்டான நபர்கள் உடனுக்கு உடன் அதுக்கு நடவடிக்கை எடுத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து அந்த நபரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் இந்த நீங்க சொல்ற அண்ணா யூனிவர்சிட்டி அந்த பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கு. அந்த சம்பந்தப்பட்ட நபர் 5 மணி நேரத்துக்குள்ள அந்த சம்பந்தப்பட்ட நபரை கைது பண்ணிருக்காங்க தமிழ்நாடு காவல்துறை. இதுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, குறிப்பிட்ட சம்பவத்துக்கு போகல, நான் சொல்ல விரும்பல. ஏன் பொள்ளாச்சி அந்த வன்கொடுமை அந்த அந்த பலாத்கார இதுலயே நீங்க பாத்துக்கலாம். அன்னைக்கு இதே பிரச்சனை பொள்ளாச்சியில் நடந்து அதே இது எதிர்கட்சியா இருக்கட்டும், உங்களை மாதிரி ஊடகவியாளர்கள் பத்திரிகையாளர் பெரிய பிரச்சனையாக்கி எதிர்கட்சிகளுக்காரங்க பெரிய பிரச்சனை ஆக்கினதுக்கு அப்புறம் தான் அது சம்பந்தப்பட்ட நபர்கள் மேல நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. திமுக ஆட்சியில் தவறுகள் நடக்கலன்னு சொல்லல. இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது சம்பந்தப்பட்ட நபர் அவர் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே 24 மணி இந்த பிரச்சனை 5 மணி நேரத்தில் அந்த நபரை கைது பண்ணியிருக்கிறாங்க காவல்துறை. ஆனா என்னன்னா இது